மதுரை அருகே மேலக்கல் பகுதியில் மெஹபூப் ஜான் என்பவர் மரக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலையில் திடீரென மரக்கடையில் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் மரக்கடையில் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டபோது மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரியவந்தது. இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் குகை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ்குமார் மோனிகா தம்பதியினர். இவர்களுக்கு 8 வயதில் கீரவின் குமார் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் கீரவின் குமாருக்கு 3 வயது முதல் ஓவியம் வரைதல், அபாக்கஸ் முறையில் கணிதம், ஒலிம்பியத் தேர்வு என பல சாதனைகளை செய்துள்ளார். சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல போட்டிகளில் பங்கேற்று 70க்கும் மேற்பட்ட சாதனைகளை புரிந்து நூற்றுக்கணக்கான கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வாங்கி குவித்துள்ளார். இதுகுறித்து சிறுவன் கூறுகையில், இதுபோல் தொடர்ந்து பயிற்சி செய்து பல சாதனைகளை புரிவேன் என்றும் படித்து ஆட்சியர் ஆக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்றும் தெரிவித்தார். மேலும் சிறுவனின் இந்த முயற்சியை காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். என்னோட பையன் கிருவின்குமார் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நான் எதை சொன்னாலுமே அதை டக்குன்னு கற்றுப்பான். எனக்கு நிறையா டைம் எடுத்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னாலுமே அதை கற்றுப்பான். அதுவும் நான் எவ்வளோ நேரம் சொன்னாலுமே அதுக்கான உண்டான ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். நைட் 11 o'clock வரைக்கும், இல்லை நாளைக்கு காம்படிஷன் இருக்கிறவன் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுனா நைட் 11 o'clock வரைக்கும் கூட அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். இந்த ஏஜ் 11 o'clock வரைக்கும் பசங்க எந்திரிச்சு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் காலையில் நான் ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்டுருவேன். அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவான். எல்லா விஷயத்துலையுமே நல்ல இன்ட்ரெஸ்டோட பண்ணுவான். இல்லை அம்மா சொல்கிறாங்களே, வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களேங்கிறத பார்க்காம நல்ல இன்ட்ரெஸ்டோடையே எல்லா விஷயத்துலையும் செய்வான். நம்ம எதுலேயுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே அவனோட இன்ட்ரெஸ்ட் தான். தூத்துக்குடி மாவட்டம் கோமஸ்புரம் பகுதியில் ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இங்கு பல்வேறு வீடுகளில் மேற்கூரை பழுதாகி இடியும் நிலை உள்ளதாக குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பின் 1வது பிளாக்கில் ஆதிராஜ் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இதில் நேற்று இரவு ஆதிராஜின் மகன் அருண் பாண்டியன் வீட்டின் உள்ளறையில் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மேற்கூரை இடிந்து அவர் மீது விழுந்ததில் அவரது தலை மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வீட்டு வசதி வாரியம் பழுதான வீடுகளை பராமரிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணை ஊராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துக்கு உண்டான பில்டிங். இதில் 37 பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்கில் 12 வீடு. அந்த 12 வீட்டில் மேல்தளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. மொத்தம் இந்த வீடு பில்டிங் பார்த்தீங்கன்னா 37 பில்டிங் இருக்குது. 444 வீடு இருக்குது. மேல்தளம் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பல ட்ரிப்பு வாரியத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று நைட்டு 10:45 மணிக்கு அருண் பாண்டியன்ற பையன், வயசு 21 வயசு பையன், மேலே படுத்துருந்தான். அந்த மேலே ஸ்லாப் அப்படியே உடஞ்சி விழுந்து அவனுக்கு ரொம்ப பலத்த காயம் ஏற்பட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் நான் தான் சேர்த்து வந்துருக்கேன். 108 ஆம்புலன்ஸ் மூலியமா நான் தான் கொண்டு சேர்த்து வந்துருக்கிறேன். நான் வரும்போது மணி 4:30. இந்த பில்டிங்கில் மக்கள் தகுதி இல்லாத இடமா இருக்கு. இதுக்கு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதில் தலையிட்டு இந்த மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியை ஒன்று பராமரிப்பு வேலை செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது ஒரு இடம் கொடுங்க. அப்படி முடியலையா எங்களை துரத்தி விட்டுருங்க. எங்கேயாவது நாங்கள் எங்கேயாவது ஓடி போயாவது பொழைச்சிக்குவோம். எங்களை இப்படி உயிரோட ஒவ்வொரு நாளும் மரண பீதியோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மாதுகடப்பா, தேவராஜபுரம், குறிப்பள்ளம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் காய்ச்சுவது நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பெயரில் மதுவிலக்கு போலீசார் 2 நாட்களாக கள்ளச்சாராய வெடிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தேவராஜபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்ச தயாராக வைத்திருந்த சுமார் 1500 லிட்டர் கள்ளச்சாராய உரல்களையும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்படும் அடுப்புகள் மற்றும் மூலப்பொருட்களையும் கண்டறிந்து அழித்தனர். மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த நாற்றம்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்ரஹாரம் வேடி வட்டத்தைச் சேர்ந்த மாசிலாமணி என்பவரை கைது செய்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவின் பெயரில் குண்டர் தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி.ஆர். பாலு குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பிரந்தகை, மாவட்ட சேர்மன் மனோகரன் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் கர்ணன் தலைமையில் ஆதனூர் ஊராட்சியில் ஒன்றிய கவுன்சிலர் மலர்விழி, ஊராட்சி மன்ற தலைவர் தமிழமுதன், துணைத் தலைவர் ரவி ஆகியோர் சிறப்பு வரவேற்பளித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஈதுகா பள்ளிவாசல் மைதானத்தில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்தும், வாக்களித்த அனைவருக்கும் நன்றிகளும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரம்பரிய மிக்க சின்னமுள்ள அரசியல் கட்சி அதிமுக என்று தலைமையில்லாமல் சின்னாபின்னமாக போய்க் கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது என்று தெரிவித்தார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதை கண்டித்தும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனைப்பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு நெல்லையில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதிக்குட்பட்ட கைலாசம் தெரு பகுதியில் இளைஞர்கள் சிலர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாக தண்டையார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் தண்டையார்பேட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பொதுக்கழிப்பிடம் அருகே தனித்தனியாக நின்று கொண்டிருந்த 4 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் பாக்கெட்டில் போதை மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், கார்த்தி, அப்துல் கரீம், மதன்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் ஆந்திராவில் இருந்து ரயில் போக்குவரத்து வாயிலாக போதை மாத்திரைகள் வாங்கி வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த அனுபுரம் மற்றும் விட்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் குன்றத்தூரில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருப்பூரூர் அருகில் புதியதாக அமைக்கப்பட்ட 6 வழிச்சாலையில் வேன் அதிவேகமாக சென்றுள்ளது. அப்போது திருப்பூரூர் அடுத்த தண்டலம் புதிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்பக்கம் டயர் வெடித்து தடுப்பு சுவர் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த விட்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் படியில் அமர்ந்து சென்றதால் முன் டயரில் சிக்கி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் வேனில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். பின்னர் அவ்வழியாக சென்றவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு திருப்பூரூர் மற்றும் பூஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் காயம் அதிக அளவில் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தண்டலம், திருப்போரூர், முருகன் கோவில் சந்திப்பு, கண்ணகப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பேரிகார்டு அமைக்கப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி தெற்கு மாவட்டம் துவரங்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. பொன்னம்பட்டி பேரூர் கழக செயலாளர் மும்பை நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை 2வது முறையாக வெற்றி பெற செய்ய அரும்பாடுபட்டு அயராது உழைத்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் சங்கமம் அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்றவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் மற்றும் பள்ளிக் குழந்தைகள் என ஏராளமானவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் சங்கமம் அறக்கட்டளையின் சார்பில் பெற்றோர்களை இழந்த 30 மாணவர்களுக்கு உணவு, உடை, கல்வி செலவை ஏற்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்கமம் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான கோனேரிக்குப்பம், உடையமுத்தூர், கொம்பிக்குப்பம், தண்ணீர் பந்தல், மாடப்பள்ளி உள்ளிட்ட கிராமத்தில் தனியார் செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக செல்போன் டவர் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள் திருடு போய்க் கொண்டிருந்தது. இதுகுறித்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் டவரை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வெங்கடாபுரம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த சந்தேகத்திற்குரிய நபரை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக
பதிலளித்தார். பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது அவர் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பதும் இவர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து செல்போன் டவர்களில் உள்ள உதிரி பாகங்களை திருடி உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த டானிஷ் என்பவரிடம் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரிகள் மற்றும் RRU எனப்படும் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த விலை உயர்ந்த 5 செல்போன்கள் மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே முடிக்கண்டநல்லூர் வடக்கு தெருவை சேர்ந்தவர் விஜய சங்கீதன் வினோதனி தம்பதியினர். இவர்களது இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து 25 நாட்கள் ஆகிறது. குழந்தையை தூளியில் கட்டி தூங்க வைத்த குடும்பத்தினர் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது குடியிருப்பு பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த குரங்கு ஒன்று வீட்டுக்குள்ளே புகுந்து தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடித்து குதறியதில் இடுப்பு பகுதியில் படுகாயம் ஏற்பட்டு 14 தையல்கள் போடப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைக்கு உயிர் ஆபத்து இருந்து வருவதாக மருத்துவர் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கை பிடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறைக்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய குழந்தையின் பெற்றோர் குரங்கை உடனடியாக அப்புறப்படுத்தாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த அட்டப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மாதம்மாள் தம்பதியினர் 54 ஆடுகளை வளர்த்து பராமரித்து வருகின்றனர். இந்த ஆடுகளை வழக்கம் போல் மேய்ச்சலுக்காக கொண்டு சென்றனர். அப்போது இண்டூரில் இருந்து உப்பளபுரம் என்கின்ற இடத்திற்கு எம்சான் ஏற்றிக் கொண்டு சென்ற டிப்பர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் மேய்ச்சலுக்காக சென்ற ஆடுகளின் மீது மோதியது. இதில் 18 ஆடுகள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் 9க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்துள்ளது. இந்த விபத்து குறித்து பென்னாகரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்துவதாக கிடைத்த தகவலின் பெயரில் மரப்பேட்டை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த கேரள பதிவெண் கொண்ட காரை சோதனை செய்ததில் 2 மூட்டைகளில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காரை ஓட்டி வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ரஷீத் கலீல் ரஹ்மான் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி கேரளாவிற்கு கொண்டு செல்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 60 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா கடத்திய நபர்களை திறமையுடன் செயல்பட்டு பிடித்த தனிப்படையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பாராட்டுகளை தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்தில் சுமார் 60 கிலோ கஞ்சா நம்ம பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது வாகன சோதனையின் பேரில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸில் வந்த தகவலின்படி ரஷீத் மற்றும் கலீல் ரஹ்மான் இருவரும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கஞ்சா ப்ரொக்யூர் பண்ணி நம்ம மாநிலத்திலும் மற்றும் கேரளா மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளே நம்ம அவங்க வண்டியை மடக்கி பிடிச்சி 60 கிலோஸ் ஆஃப் கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். மே 1ஆம் தேதி முதல் நம்ம மாவட்டத்தில் வந்து தீவிர கஞ்சா வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கஞ்சா வேட்டையில் நம்ம இது வரைக்கும் 175 கிலோ சுமார் ஒரு 40 நாட்களில் மட்டுமே 175 கிலோ கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். 55 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 92 குற்றவாளிகளை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த 55 கேசஸில் பர்டிகுலராக ஒரு 10 கேசஸ் மோர் தேன் 10 கிலோஸ் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும் போதே சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற ஃபுல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 கேஸுக்கு சார்ஜ் ஷீட் தகுந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலும் கமெண்ட்ஸ் பண்ணியாச்சு. கூடிய விரைவில் அவங்களுக்கான குற்றவியல் தண்டனை மூலம் தண்டனை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறோம். தூத்துக்குடியில் உள்ள பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் முத்துநகர் கடற்கரையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தியானம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கேற்ப மாணவ மாணவிகள் பத்மாசனம், விருச்சகாசனம், சிரசாசனம், ஏகபாத சிரசாசனம், பத்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து காண்பித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஏரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். நம்முடைய சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி யோகா தினத்தை முன்னிட்டு நாம் பிரம்மா குமாரிகள் ஜூன் 16ஆம் தேதி இந்த யோகா தினத்தை ரொம்ப கோலாகலமாக நம்முடைய முத்துநகர் பீச்சில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு விருந்தினர்கள் மற்றும் திருச்செந்தூர், ஏரலிலிருந்து முழு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் 800 பேருக்கு மேல இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். மேலும் மதுரையிலிருந்தும் சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளார்கள்.
இங்கு SMS கலைக்கல்லூரி மற்றும் அமிர்தா வித்யாலயம் சாரா பள்ளியிலிருந்து கல்ச்சுரலுக்காக பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் யோகாசனம் வாழ்க வளமுடத்திலிருந்தும் நமக்கு இங்கு வருகை தந்து யோகா பயிற்சியானது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு மன அமைதி மற்றும் உடல் அமைதிக்காக, ஆரோக்கியத்திற்காக இவ்விழாவானது ஒரு விழிப்புணர்வுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் யோகாசனம் செய்து மன அமைதிக்காக தியான பயிற்சி செய்து வாழ்க்கையில் வளமோடு வாழ வேண்டும் என்று இவ்வித்யாலயத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவருக்கு 5 வயதில் ஒரு மகனும் 4 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இவர் செவிலிமேடு பகுதியில் ஒப்பந்த துப்புரவு மேற்பார்வையாளராக இருந்து வந்தார். இவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நத்தம்பேட்டை ஊரக கிடங்கு பணி மாற்றம் செய்யப்பட்டதால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் பணி முடித்துவிட்டு செவிலிமேடு அருகே ஜெம்நகர் வழியாக இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்து மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் வழித்தடத்தில் செல்லக்கூடிய தனியார் பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த சக்திவேல் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே சக்திவேல் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சக்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கருவேப்பளங்குறிச்சியில் மாரிபோடை அமைந்துள்ளது. இந்நிலையில் மாரிபோடை குப்பைகள் கொட்டும் இடமாக மாறி வருவதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை நிரூபணம் செய்யும் வகையில் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் காரில் வந்த 3 நபர்கள் மூட்டை மூட்டையாக பழைய துணிகளை வீசி செல்வது பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மாரிபோடையில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காவல்துறை சார்பில் காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களுக்கு மருத்துவ முகாம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமில் பணியின் போது காவலர்கள் மன உளைச்சல், உடல்நலம் பாதிப்படைவதை தவிர்க்கும் விதமாக திருநெல்வேலி ஷீபா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காவலர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்தம், இதய பரிசோதனை, நுரையீரல் உள்ளிட்ட முழு மருத்துவ பரிசோதனை செய்தனர்.